40 வருஷமா இது மாதிரியான பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு அந்த நாடு சர்வைவ் ஆகி இன்னைக்கு நிக்குது. ஆனா ஈரான் வெறும் 28 நாள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு ஒரு தடையை போட்டான். உலகமே அலறுது. இப்ப ஒரு நிமிஷம் அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. 27 நாளைக்கு உலகமே அலறீங்களே, 40 வருஷம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒருத்தன் தடை போட்டு வச்சிருக்கீங்க, அதுல சர்வைவ் ஆகி நிக்கிறான்னா அப்போ அவனோட சர்வைவிங் ஸ்கில் எவ்வளவு திடமானது. மொசைக் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. மொசைக் டாக்ட்ரின் அப்படின்னா ஈரான் தன்னுடைய ராணுவத்தை, தன்னுடைய நாட்டை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு ராணுவ கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அது பேர் மொசைக் டாக்ட்ரின். இட் மீன்ஸ் ஈரான் காயசண்டிகையின் அச்சய பாத்திரத்தில் இருக்கிற ஆயுதங்களை போல ஈரான் தரப்பு அவங்க ஆயுதங்களை குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ மலை இடுக்குகள்ல சுரங்க பாதைகள் எல்லாம் தோண்டி கிலோமீட்டர் கணக்குல உள்ள ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. சில சர்வதேச மிலிட்டரி வல்லுநர்களோட கருத்தின்படி ஈரான் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த சாஹித் ரக ட்ரோன், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவும் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிற பொழுது இந்த எண்ணெய்கள் தொடர்ந்து வருமான ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்காகத்தான் லாக்டவுன்ங்கிற ஒரு தணிக்கையெல்லாம் மோடி கொடுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருதா இல்லையா? நீங்க இவங்க ஓப்பனா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஈரான் தொடர்ந்து எண்ணெய்கள் கொடுக்காது. சோ இப்போதைய நிலைமையில் ஈரானுடைய பெருந்தன்மையின் காரணமா மட்டும்தான் இந்தியாவுக்கு எரிபொருள் வந்துகிட்டு இருக்கே தவிர இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு ஸ்டேக்கு, இவங்களோட நெகோசியேஷன் ஸ்கில் அப்படி எல்லாம் அது எதுவும் அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அதுல இவர் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை. இன்னொன்னு இன்னைக்கு மோடி என்ன அறிவிச்சுக்காருனாக்க, கலால் வரியே 10 ரூபாய் இருந்ததை 0 ஆகியிருக்காரு. அப்ப இப்படியான முன்னேற்பாடு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருது. ராகுல் காந்தி என்ன சொல்றாருனாக்க, உங்களுக்கு தெரியும் யூரியா இல்லாம இந்திய விவசாயமே நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம சேர்ந்தோம். இப்போ 60-70% யூரியாவுக்கு அவங்க நம்பியிருக்க நேரத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாங்க கச்சா எண்ணெய்க்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா சொல்லல. இந்தியாவுக்கு வருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிற அந்த கப்பல்கள்ல உரம் ஏற்றப்பட்ட கப்பல்களும் கூட வரலாம். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா, உலகம் முழுக்க இந்த அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு பாறைத்தம்பி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதல் கட்டமாக அறக்கழகத்திற்கு அறக்கழகத்துக்கு உள்ள வந்ததுக்கு முதல்ல நன்றி. குறிப்பா உங்களுடைய எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்த ஒருவனாக முதலில் நேர்காணல் செய்வதில் முதல்ல மகிழ்ச்சி. இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னா, குறிப்பாக போர் சூழல், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் சூழல்ங்கிறது அது அங்கு மட்டும் இல்லாமல் இப்ப உலகம் முழுக்க அதனுடைய அதிர்வலைங்கிறது, அதனுடைய தாக்கம்ங்கிறது எதிரொலித்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட கேள்விக்குள்ளாயிருக்கிறது. அதுக்கிடையே நேற்று பிரதமர் மோடி அவர்கள் லாக்டவுன் குறித்து ஆலோசிப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நேற்று கூட்டியிருக்கிறார். அது உண்மையிலேயே இயல்பானதானா அல்லது இவர்களால் வந்த வினையா என்கிற கேள்வி இயல்பாகிறது. முதற்கடமை இதை எப்படி பாக்குறீங்க? இந்த லாக்டவுனுக்கு வருமா அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாரும் மனசுல இருக்கிற கேள்வி. இப்ப பிலிப்பைன்ஸ்ல ஒரு எமர்ஜென்சி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டுனால அங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷ்ல அது போல ஒரு செமி எமர்ஜென்சி வந்திருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பாகிஸ்தான்ல அரசு ஊழியர்கள் எல்லாம் பாதி நாள் ஆபீஸ் வந்தா போதும், மீதி எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஸ்கூல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நடத்தினா போதும் அப்படின்ற மாதிரி இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொள்றதுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் பண்ணுச்சு. இப்படி உலக நாடுகள் எல்லாம் 10-15 நாளைக்கு முன்னாடியே இதுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவும் அப்படிப்பட்ட அபாயமான நிலைமையில தான் இருந்துச்சு. இப்பவும் அந்த அபாயம் முழுமையா விலகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்பிட்வீன் கேப்ல இவங்க ஈரான் கூட நடத்தின நெகோசியேஷன்னால எங்களுக்கு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, அங்கிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்ட கப்பல் இந்தியாவுக்கு வர தொடங்கிருச்சு அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பாஜக அமைச்சர்கள் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு 2 கப்பல் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஈரான் என்ன சொன்னாங்க, அந்த கப்பலை நாங்க அனுமதிக்கல,
அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லேட்டரான ஸ்டேஜ்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, அது லைபீரிய நாட்டு அரசுக்கு சொந்தமான, இட் மீன்ஸ் லைபீரியாவில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆயில் டேங்கர் கப்பல். பொதுவா இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் சந்தையில ஒரு நாட்டுல பதிவு செய்யப்பட்ட கப்பல்ல கச்சா எண்ணெயை ஏற்றி வேற வேற நாட்டுக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. அது போல ஒரு லைபீரிய நாட்டு கப்பல் இந்தியாவுக்கு வர்த்தகம் பண்ணிருக்குது. இந்திய அரசுக்கு சொந்தமான கப்பல்ல நாங்க கச்சா எண்ணெய் ஏத்திட்டு போக அனுமதிக்கல. இதெல்லாம் முதல்ல சொன்னது. அப்புறம் அதுக்கு பிறகு வந்த நெகோசியேஷன்ஸ்ல ஏதோ ஒரு உத்தரவாதத்தை, ஏதோ ஒரு உடன்பாட்டை எட்டி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்க தடை இல்லாம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்தா நாள் வந்த அதிகாரப்பூர்வமான ஈரானுடைய அறிவிப்பு, எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா கப்பல் போறதை நாங்க தடுக்க போறது இல்லை, அவங்களுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு நாடுகள் பட்டியல்ல இந்தியா, பாகிஸ்தான், நட்பு நாடுகள் பட்டியல்ல இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா இதெல்லாம் அடக்கம். அதனால இடையில ஒரு 3 வார காலம் இந்தியாவுக்கான அந்த எரிபொருள் வருகை அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வந்துகிட்டு இருந்தது. ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டது உண்மைதான். இனிமே அந்த பிரச்சனை பெரும்பகுதி நீங்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஆனா இது இந்தியாவோட வேற வலிமை காரணமா, இந்த பாஜக அரசோட ஒரு லாபியின் ஸ்கில் காரணமா நடந்தது கிடையாது. ரொம்ப தெள்ள தெளிவா ஈரானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கொடுத்திருக்கிற அறிக்கையில, அது அந்த அறிக்கை, அந்த பேட்டி, அது வந்து 1 வீக் 10 நாள் இருக்கும். அதுல தெளிவா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள், ஈரான் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், அந்த அன்புக்கு நாங்கள் பாத்திரப்பட்டவர்கள், அந்த அன்புக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. அதனால இந்திய மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமா நாங்க அவங்களுக்கு தடுக்க போறது இல்ல, கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சு அந்த முடிவெடுக்கல, இந்திய மக்கள் எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையா அவங்க சொல்ல செஞ்சிருக்காங்க. சோ இப்ப இந்த ஈரான் வழியா நமக்கு வந்து இருந்த கச்சா எண்ணெய் பெரும்பகுதி ஒன்றும் தடுக்கப்படாது. அது கொஞ்சம் பற்றாக்குறை வரலாம், பட் இதை ஓவர் கம் பண்ணிடுவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட பர்செப்ஷன். ஆனா இஷ்யூ இது இல்லை. உண்மையான பிரச்சனை வேற சில வரப்போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை, பல பேரும் கவனம் கொடுக்காத விவகாரம் என்ன அப்படின்னா, உரம். இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்த விவசாயத்துக்கு தேவையான யூரியா, பாஸ்பேட், இந்த மாதிரியான உரங்கள் 60-70% நமக்கு அந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்குது, வந்து ஆகணும். வேற ஆப்ஷன் அதற்கு கிடையாது. ரஷ்யா மாதிரியான நாடுகள் உர ஏற்றுமதிக்கு தடை போட்டாங்க இந்த பிரச்சனைக்கு பிறகு. அதனால நமக்கு நம்முடைய விவசாயத்துக்கு தேவையான உரத்துக்கு நம்ம வளைகுடா நாடுகளை தான் நம்பி இருக்கிறோம். இந்திய விவசாயத்துக்கு யூரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், யூரியா இல்லாம இந்திய விவசாயமே நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இப்போ 60-70% யூரியாவுக்கு அவங்க நம்பியிருக்கிற நேரத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாங்க கச்சா எண்ணெய்க்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா சொல்லல. இந்தியாவுக்கு வருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிற அந்த கப்பல்கள்ல உரம் ஏற்றப்பட்ட கப்பல்களும் கூட வரலாம், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா, உலகம் முழுக்க இந்த உர டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த அங்கிருந்து அனுப்பப்படுற உரம் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எவ்வளவு அனுப்பப்பட்டுச்சோ அதே அளவுக்கு இனிமேல் அனுப்பப்படாது. சோ உர தட்டுப்பாடுங்கிறது ஹெவியா வரும். அதோட இம்பாக்ட் நமக்கு உடனடியா தெரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உரம் குறையும், குறைந்த உரம் இருக்கும், அதிகமான விவசாயிகள் இருப்பாங்க, தட்டுப்பாடு அதிகமாகும், விலை அதிகமாகும், விளைச்சல் குறையும், குறைவான விளைபொருள்கள் விளையும் போது அதுக்கான சந்தை விலை அதிகரிக்கும், உணவுப் பொருட்களோட விலையில இம்பாக்ட் வரும். இது ஒரு லாங் டைம் இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியது இந்த உர தட்டுப்பாடு. அப்புறம் அந்த கச்சா எண்ணெயோட பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 6000க்கும் அதிகமான பை ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறாங்க. கச்சா எண்ணெயிலிருந்து நிறைய மருத்துவ உபகரணங்கள், பிளாஸ்டிக், நைலான், இது எக்கச்சக்கமா தயாரிக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அடிவாகும். இன்னைக்கு வந்திருக்கிற இங்கிலீஷ் ஹிந்துல கரூர்ல இருக்கிற ஜவுளி தொழில் எந்த அளவுக்கு ஈரான் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. நைலான் துணி இந்த உற்பத்திக்கு 1 கிலோ அந்த கச்சா பொருள் வந்து 80 ரூபாய் இருந்தது ஒரு மாசத்துக்கு முன்னாடி, இப்ப 130 ரூபாய் ஆயிடுச்சு. 80 ரூபாய் எங்க இருக்கு, 130 ரூபாய் எங்க இருக்கு. 50% அதிகமான விலை உயர்வு ஒரே மாசத்துல. ரா மெட்டீரியல் அந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. ஒரு துணி தயாரிப்புக்கான அடிப்படை கச்சா பொருள் 50% விலை உயருதுன்னா அந்த தொழில பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுவாங்க? அதனால க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உற்பத்தியை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்பி இருந்த பல லட்சம் தொழிலாளர்கள் வேலையில இருந்து வேற வேற ஊர்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி சூரத்ல, குஜராத் மாநிலம் சூரத்ல வேலை பார்க்குற
வட மாநில தொழிலாளர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் அங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொந்த ஊருக்கு ரயில பிடிக்க நிக்கிறாங்கன்னு நிறைய விசுவல்ஸ் எல்லாம் வட இந்திய மீடியாக்கள்ல வந்துச்சு, பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்தியாவுக்கு வெறுமனே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருமா அப்படின்னா சில முன்னாடி இருந்த அளவுக்கு சொகுசா பயன்படுத்த முடியாம போகலாம், மேபி சில ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். பெரிய அளவுக்கு லாக்டவுன் பழைய மாதிரி லாக்டவுன் அப்படின்றது நமக்கு உடனே கொரோனா காலம் ஞாபகம் வருது. அப்படிப்பட்ட லாக்டவுன்லாம் இனி சாத்தியம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. பட் எரிபொருளை இஷ்டம் போல பயன்படுத்துறது, பெட்ரோல் டீசலை சௌரியத்துக்கு போடுறது, அது சில கட்டுப்பாடுகள் வரலாம். ஏற்கனவே டெல்லியில ஒரு முறை ஒற்றைப்படை எண் கொண்ட கார்களுக்கெல்லாம் ஒரு நாள் பெட்ரோல் போடலாம், இரட்டை படை எண் கொண்ட வாகனங்களுக்காக இன்னொரு நாள் பெட்ரோல் போடலாம். அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. அது போல மேபி இங்க கொண்டு வரலாம். ஸோ எரிபொருள் தேவையை பயன்பாட்டை குறைச்சிக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாமே ஒழிய பெருசா ஒண்ணு வரும் அப்படின்னு எனக்கு தோணல. அதர் இம்பாக்ட்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். இன்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அதுல இவர் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை. இன்னொன்னு இன்னைக்கு மோடி என்ன அறிவிச்சுக்காருனாக்க, கலால் வரிய 10 ரூபாய் இருந்ததை 0 ஆகியிருக்காரு. அப்ப இப்படியான முன்னேற்பாடு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருது. ராகுல் காந்தி என்ன சொல்றாருனாக்க, டாலர் விலை, அதாவது இந்த போரின் விளைவாக டாலர் விலைங்கிறது இந்திய ரூபாய் சந்தையில் 100 ரூபாயை நோக்கி போயிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய பணவீக்கம் ஏற்படுவதற்கான ஒரு முன் உதாரணம் அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஏற்பாடும் இல்ல, ஒரு டேஞ்சர்ஸ் காத்திருக்கின்ற மாதிரியான ஒரு சமிக்கையை கொடுக்குறாரு ராகுல் காந்தி அவர்கள். அந்த அணுகுண்டு காத்திருக்கிறது ஆப்வியஸ். அது ஒன்றும் எதுவும் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அது ராக்கெட் வேகத்துல முன்னேறிட்டு இருக்குது. ஈரான் விடுற ஏவுகணை மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்திய ரூபாய்க்கு 100 ரூபாயெல்லாம் தொட்டுரும், ரொம்ப குயிக்காவே தொட்டுரும். இன்னும் அதிகபட்சம் இந்த வருஷ எண்ணில எல்லாம் தொட்டுச்சுனாக்க ரொம்ப அதிர்ச்சி வச்சுக்கணும். இன்னும் ஒரு வருஷம் அதிகபட்சம் தொடுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம் இருக்கு. இப்ப 93 ரூபா சொச்சத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதனால 100 ரூபாய் 95 வந்துருச்சா, 95 என்ன 5 இந்த 91ல இருந்து 95 4 ரூபா அப்படிங்கிற வித்தியாசம் ஒரு சில மாதங்கள் நடந்ததுதான். அதனால 95ல இருந்து 100 ரூபாய்க்கு போறதுக்கு அதிக காலமும் எடுக்காது. இந்த ஈரான் யுத்தம் இன்னும் ஒரு 2-3 மாசம் கண்டினியூ ஆச்சுனாக்க இது 100 நோக்கி விரைவா போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்கள்ட்ட எந்த விதமான முன் தயாரிப்பும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த கச்சா எண்ணெய் கூட ஈரான் ஏதோ பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுனால இப்ப பிரச்சனை இல்லையே ஒழிய, மற்றபடி இந்தியா ஈரானுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் அதுக்கெல்லாம் அவங்க பழி வாங்குற மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இப்ப கிடைக்கிறதா சொல்றதும் கிடைச்சிருக்காது. ஒண்ணு இல்ல, ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாரு. இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டுப்படை தாக்குதலின் காரணமா February 28 கொல்லப்பட்டாரு. அவர் அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர். நீங்க இஸ்ரேலோட கூட்டாளியா இருக்கலாம், நெதன்யாகுவை கட்டி பிடிச்சிக்கலாம், தந்தையர் நாடுன்னு கொஞ்சி குழாவலாம், அவன் NCC மெடல் மாதிரி குத்தி விடுவான், அதை வாங்கிட்டு பெருமையா ஒட்டிக்கலாம், இதெல்லாம் நீங்க பண்ணிக்கீங்க. ஆனா இன்னொரு நாட்டோட அதி உயர் தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு, குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டாமா? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியா சார்பா ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு ஒரு சிறு வருத்தம் கூட சொல்லப்படல. மோடி இதை பத்தி வாய் திறக்கல. ஒரு வாரம் 10 நாள் இதை பற்றி தொடர்ந்து விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு அந்த இந்திய அம்பாசிடரை போய் ஈரானோட தூதரகத்துல இருக்கிற லெட்ஜர்ல மட்டும் எழுதிட்டு வந்துட்டாங்க. நாங்க இதெல்லாம் வருந்துறோம் அப்படி எழுதி வச்சிருந்தோம். இந்த வரலாறு முக்கியம் அமைச்சர் இந்த மாதிரி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுக்கு இந்தியா சார்பா அஞ்சலியே செலுத்தல, வருத்தமே தெரிவிக்கல அப்படின்னு நாளை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால லெட்ஜர்ல மட்டும் போய் எழுதிட்டு வந்துட்டாங்க இந்தியா சார்பா. அதிகாரப்பூர்வமா ஒரு சிறிய வருத்தம் கூட தெரிவிக்கப்படல. சரி, அதை கூட விடுங்க. அந்த ஈரான்ல மினாப் அப்படின்ற நகரத்துல இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டு படைகள் குண்டு போட்டு 168 சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இந்த வார் தொடங்கினதே அங்கிருந்துதான். கமேனி அவர்கள் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்துல குண்டு போட்டு 168 சின்ன பிள்ளைங்க செத்து போனாங்க. அதுதான் ஆரம்பம். அதற்கு இந்தியா சார்பா சின்னஞ்சிறு வருத்தமோ கண்டனமோ இதுவரைக்கும் இல்லை. மாறா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த வளைகுடா நாடுகள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தது இல்லையா? வளைகுடா நாடுகள்னா வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ பேஸ் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. அது அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆகி போயிட்டே இருக்குது. அந்த தாக்குதலை இந்தியா கண்டிக்குது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஈரான் அப்படின்னு தாக்குதலை கண்டிக்குது. மூணாவது, இந்திய பெருங்கடல்ல ஈரானுடைய அந்த கப்பல் ஒண்ணு ஐரிஸ் டேனா அப்படின்ற கப்பல் அதை அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் முறியடிச்சு கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்டாங்க. அது இந்திய கடல் எல்லையில் நடந்த சம்பவம் இல்லதான், சர்வதேச கடல் எல்லையில் நடந்ததுதான். ஆனா அந்த கப்பல் இந்தியாவோட விருந்தினரா வரவழைக்கப்பட்ட கப்பல். அந்த கப்பல் உள்பட பல நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற
கடற்படை அந்த கடல் எல்லைக்கு வந்து ஒரு சர்வதேச கப்பல் கூட்டு பயிற்சிக்காக பல நாட்டில இருந்து கப்பல் வந்துருந்துச்சு. அப்படி ஈரான்ல இருந்து 3 கப்பல் வந்துருந்துச்சு. வந்து அந்த பயிற்சியை முடிச்சுட்டு விசாகப்பட்டினத்திலிருந்து அவங்க டுவர்ட்ஸ் ஈரானை நோக்கி கிளம்பும் போதுதான் அங்க போர் வெடிச்சிருச்சு இன்பிட்வீன் கேப்ல. அப்படி போயிட்டு இருந்த கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்து விட்டு காலி பண்ணிட்டாங்க. சண்டை நடக்கிறது ஈரான்ல. ஈரானோட கப்பல் இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. அப்ப இந்திய கடல் எல்லையை ஒட்டிய பகுதியில இந்த தாக்குதல் நடந்து இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எங்களுடைய விருந்தினர்கள் அவன் என்ன பார்க்க தான் வந்துட்டு திரும்ப போயிட்டு இருக்கான், அவனை அட்டாக் பண்றியே அப்படின்னு அமெரிக்காவை கண்டிச்சிருக்கணும், பண்ணல. ஈரான் அமெரிக்காவை கண்டிக்கலங்கிறது ஒண்ணு. இலங்கை தான் முன்னாடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. இந்தியா சார்பா அந்த உதவியை அவங்க ஆஃபர் பண்ணல. இப்படி வரிசையா ஈரானுக்கு எதிராக இந்தியா தொடர்ந்து பல நிலைப்பாடுகள் எடுத்தாங்க. ஒண்ணு, கமேனி அவர்களுடைய கொலைக்கு வருத்தம் தெரிவிக்கல, அந்த ஸ்கூல் பிள்ளைங்க கொலைக்கு வருத்தம் தெரிவிக்கல, ஈரானுடைய கப்பல் இங்க வந்துட்டு திரும்ப போய் அதுல கொல்லப்பட்ட வீரர்கள் அதுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கல, வருத்தம் தெரிவிக்கல, பொறுப்பேற்றுக்கல, ஒரு கர்டசி இல்ல. இப்படி தொடர்ந்து வரிசையா இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு எதிர் வரிசையில் தான் இந்தியா தொடர்ந்து நின்றுட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஈரான் பல விஷயங்களை கணக்குல கொண்டு நாங்க கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு தொடர்ந்து கொடுப்போம், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை இந்தியாவுக்கு திறந்து விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைய நிலைமையில் ஈரானுடைய பெருந்தன்மையின் காரணமா மட்டும்தான் இந்தியாவுக்கு எரிபொருள் வந்துகிட்டு இருக்கே தவிர இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு ஸ்டேக்கு, இவங்களோட நெகோசியேஷன் ஸ்கில் அப்படிலாம் அது எதுவும் அப்படி சொல்றதுக்கு இல்ல. சொல்லக்கூடிய நிபந்தனைகள் எதையுமே வந்து கிட்டத்தட்ட ஈரான் புறக்கணிக்கிறது. ஈரான் வலுவாக இருக்கிறது, போரை நிறுத்துவதாக எந்த சூழலும் இல்லை. இப்ப இந்தியாவும் தொடர்ந்து வந்து ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிற பொழுது இந்த எண்ணெய்கள் தொடர்ந்து வருமான ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்காகத்தான் லாக்டவுன்ங்கிற ஒரு சமிக்கையெல்லாம் மோடி கொடுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருதா இல்லையா? நீங்க இவங்க ஓப்பனா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப ஈரான் தொடர்ந்து எண்ணெய்கள் கொடுக்காது. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ராஜதந்திர ரீதியா இந்தியா தங்களுக்கு ஒரு பூகோள ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா தமக்கு தேவை அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இப்ப ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை இந்தியாவுக்கு திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளையே யுத்தம் வந்து இன்னும் தீவிரமடைஞ்சு இந்தியா ரொம்ப ஓப்பனா நாங்க இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு அப்படின்ற ஸ்டாண்டை இன்னும் விகரசா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய மாதிரி ஈரான் வந்து தொடர்ந்து இதே ஸ்டாண்ட்ல இருக்காது. அவங்க இழுத்து மூடதான் செய்வாங்க. ஒண்ணும் இல்ல, ஓமான் அப்படின்ற நாடு அந்த வளைகுடா நாடுகள்லயே கொஞ்சம் சாத்வீகமா தன்னை காட்டிக்கிற ஒரு நாடு. சொல்ல போனா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ற ஒரு வேலையவும் ஓமான் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த யுத்தத்துல ஓமான்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ நிலைகளையும் தாக்குறதுக்கு ஈரான் கொஞ்சம் கூட தயங்கல. ஓமான்லயும் தாக்கதான் செஞ்சாங்க. அதனால நீ என் ஃப்ரெண்டு தான், எனக்கு அவனுக்கு சண்டைனா எங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்க நீ தான் வந்திருக்கிற, இருந்தாலும் கூட நீ அவனுக்கு தான் கூடுதல் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட இருக்கிற அந்த இதை விட மாட்டோம் அப்படின்னு அட்டாக் பண்ணாங்க. ஓமானுக்கு அதுதான் கேட்கும் அப்படின்னா இந்தியா நாளைக்கு ஓப்பனா ஸ்டாண்ட் எடுத்துச்சு அப்படின்னாங்க அவங்க தயவுதாட்சம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை. இப்ப இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து, குறிப்பா அமெரிக்கா அவர்களுடைய இப்ப இருக்கிற நிலைமையில அமெரிக்காவுடைய ரேபிட் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் அப்படின்னு ஒரு டீம், இது பாராசூட்ல இருந்து நேரடியா லேண்ட்ல குதிக்கக்கூடிய அந்த டீமை சேர்ந்த 1000 இருந்து 10,000 பேர்களை கொண்ட டீம் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க அந்த கார் ஐலண்ட்ல வந்து லேண்ட் ஆகி ஈரானுக்குள்ள ஒரு தரைவழி தாக்குதல் நடத்தி உள்ள போக போறோம் அப்படின்னு அமெரிக்கா ஆல்மோஸ்ட் அறிவிச்சிருக்குது. பென்டகன் கன்ஃபார்ம் பண்ணிருக்குது. இதுல அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு முன்னேறுது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, மாறா அமெரிக்கா கூட யாரு கூட்டு சேர போறாங்கிறது தான் முக்கியம். இதுல யுஏஇயும் சவுதி அரேபியாவும் இப்ப அமெரிக்க அணியில் கூட்டு சேர்ந்திருக்கு. இதை வெளிப்படையா ஐக்கிய அரபு அமீரகத்தோட அமெரிக்க தூதுவர் இதுல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில முந்தா நாள் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார். அதை வெளிப்படையா அதுல சொல்லியிருக்கிறார். சோ இந்த யுத்தத்துல அமெரிக்கா சார்பா சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்க படையுடன் சேர்ந்து இந்த யுத்தத்துல நேரடியா குதிச்சிருக்காங்க. இதை அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி IRGC அவர்கள் சார்பா வெளியிட்டிருக்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துல எங்களுடைய டார்கெட்ஸ் என்னென்ன, ஒருவேளை அமெரிக்கா கூட சேர்ந்து தரைவழி தாக்குதலுக்கு UAE முயன்றுச்சு அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் இலக்குகள் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட், நியூக்ளியர் மையங்கள், இன்னும் முக்கியமானது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால ஈரானுக்கு எதிர்நிலையை யார் எடுத்தாலும் அவங்களை அடிச்சு துவம்சம் பண்றது அப்படின்ற கண்டிஷன்ல ஈரான் இருக்குது. அது அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை. 40-50 வருஷமா அவங்க எல்லா வகையான பொருளாதார தடைகளையும் மீறி இன்னைக்கு நிக்கிறாங்க. இந்த யுத்தத்துல
பின்னடைவை சந்திக்க நேர்ந்தால் இனிமே ஈரான் என்ற ஒரு நாடு இந்த வரைபடத்தில் நிலைத்திருக்காது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால எந்த விலை கொடுத்தாச்சும் இந்த யுத்தத்துல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ல அவங்க நிக்கிறாங்க. அதனால இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் இந்தியாவுக்கு தொடர்ந்து இந்த கச்சா எண்ணெய் வருவதற்கான ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் இல்லை. ஸோ இந்தியா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் இதுல ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வெளிப்படையா இஸ்ரேல் கூட இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்டை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய பர்செப்ஷன். இதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல இந்தியா அணிசேரா கொள்கையை ஃபாலோ பண்ணுச்சு. எந்த நாடுகளுக்கும் ரொம்ப வெளிப்படையான ஆதரவை தர்றதில்லை. இப்ப ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு வந்துச்சுனாக்க இஸ்ரேல் பக்கமும் சேராம ஈரான் பக்கமும் சேராம அப்படிதான் இருந்தாங்க. பட் ரொம்ப ஒரு சின்ன நேரோ டவுன் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஈரான் சார்பு இருக்கும் இந்தியாவுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் அவங்களோட செயல்பாடுகளை பார்த்தோம்னா ஒரு ஈரான் சார்பு சின்னதா இருக்கும். இவங்கள்ட்ட அது இல்லை. இவங்கள்ட்ட இருக்கிறது இஸ்ரேல் சார்பு தான். ஏன்னா அது தந்தையர் நாடு அப்படிதான் கொண்டு வராங்க. அதனால இஸ்ரேல் சார்பு தான் கொஞ்சம் மிச்ச சுச்சம் இருக்குது. சோ இந்த அணிசேரா கொள்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த சின்ன டீவியேஷனை ஈரான் பொருட்படுத்தல. அதுக்கு அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவோட தேவை தங்களுக்கு வேணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். சோ வெளிப்படையான மாற்றத்தை நோக்கி இந்தியா செல்லுமானால் ஈரான் தரப்பிலும் அந்த மாற்றத்தை வெளிப்படையா நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொன்னு, ஈரான் மேல 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த நாட்டு மீது பொருளாதார தடைகள் இருக்கு. பொருளாதார தடைகள்லாம் 1-2 இல்ல, நூற்றுக்கணக்கான பொருளாதார தடைகள் இருக்குது. இப்போ மெடிசன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு நோய் வந்தா எந்த மெடிசனும் எந்த நாட்டில இருந்தும் நம்ம வாங்கிக்கலாம், இறக்குமதி செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம். ஈரான்ல அதெல்லாம் முடியாது. அவசர தேவைக்கான உயிர் போகிற சூழல்ல இந்த சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மற்ற நாடுகள்ல இருந்து ஈரான் இறக்குமதி செய்ய முடியாது. பேங்கிங் சர்வீஸ் அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம சர்வதேச நாடுகளுக்கு பணம் அனுப்பணும், இல்ல பணத்தை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்விஃப்ட் கோடெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஈஸியா வர்றதுக்கு வாங்குறதுக்கு எல்லாம். ஈரான்ல அது ஒர்க் ஆகாது. எந்த சர்வதேச வங்கிகளுக்கும் அங்க பண பரிவர்த்தனை செய்ய முடியாது. இப்படி நிறைய இருக்கு, சின்ன சின்னதா கட்டுப்பாடுகள் எக்கச்சக்கமா இருக்கு. 40 வருஷமா இது மாதிரியான பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு அந்த நாடு சர்வைவ் ஆகி இன்னைக்கு நிக்குது. ஆனா ஈரான் வெறும் 28 நாள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு ஒரு தடையை போட்டான். உலகமே அலறுது. இப்ப ஒரு நிமிஷம் அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. 27 நாளைக்கு உலகமே அலறீங்களே, 40 வருஷம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒருத்தன் தடை போட்டு வச்சிருக்கீங்க, அதுல சர்வைவ் ஆகி நிக்கிறான்னா அப்போ அவனோட சர்வைவிங் ஸ்கில் எவ்வளவு திடமானது. அதனாலதான் இன்னைக்கு ஈரான் இந்த யுத்தத்துல ஈரான் தரப்புல இருந்து சொல்ற வாக்கியங்கள், பதிலடிகள்லாம் ரொம்ப உறுதியா இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். நீ வா, ஈரான் மண்ணுதான் உனக்கு சவக்குழி, நீ எத்தனை பேர் வேணாலும் வா, பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம ரொம்ப உறுதியா அவங்க எல்லாரும் பேசுறாங்க. ஆரம்பத்துல அது ஒரு சவடால் போல எல்லாருக்கும் தோற்றம் அளிக்கும் முதல் பார்வையில, ரொம்ப ஓவரா பேசுறாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்க 40 வருஷமா இத்தகைய போர் சூழலுக்கும் இத்தகைய ஒரு இக்கட்டான வாழ்க்கை முறைக்கும் பழகி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஐக்கிய அரபு அமீரகமோ அல்லது சவுதி அரேபியாவோ அமெரிக்காவோட சேர்ந்து நின்றுட்டு இந்த யுத்தத்துல இறங்குறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வெட்டப்படுற சவக்குழி. அந்த யுஏஇல இருக்கிற அபுதாபியோ துபாயோ இல்ல மற்ற நகரங்களோ இவங்கெல்லாம் கடந்த 50 வருஷமா செல்வ செழிப்புலையும் சொகுசுலையும் வாழ்ந்தவங்க. அவங்களெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில வேர்வைன்னா என்னன்னே பார்க்காம வளர்ந்த ஊர் அது துபாய் எல்லாம். வெளியூருக்காரங்க போய் கட்டுமான தொழில் செஞ்சு இந்த ஊரை வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற எண்ணெய் வளம் காரணமா இப்ப சொகுசுல வாழ்ந்த ஊரு. அவங்களுக்கு போர்னா என்னன்னு தெரியாது, குண்டுனா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்குது. சின்ன சின்ன யுத்தங்கள் நடந்திருக்கலாம். 1991, 92 வாக்குல குவைத்துக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன யுத்தம் இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு, பெரிய அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கிற நிலைமையில ஈரான் 40 வருஷமா இப்படி ஒரு நிலைமைக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கிறாங்க. இவங்க கூட மோதுறன்னு யுஏஇ போனுச்சுன்னா படுமோசமான பாதிப்பை அவங்க சந்திக்க நேரிடும். இதே நிலைமைதான் சவுதி அரேபியாவுக்கும். அதனால ஈரானுடைய இன்னைக்கு இருக்கிற நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு கற்று தந்திருக்கிறது. இதை விட்டு அவங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது. அவங்க எப்படியாவது இந்த போர்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நிக்கிறதுக்கு அது அவங்களுடைய தேர்வு கிடையாது. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு எஞ்சி இருக்கிற ஒரே வாய்ப்பு. அது ஒண்ணுதான். அவங்க முதல்ல சொன்னாங்க இல்லையா, இந்த யுத்தத்தை அமெரிக்கா தொடங்கி வேணா வச்சிருக்கலாம், இந்த யுத்தத்தை முடிக்க போவது நாங்களாக தான் நிற்போம் சொன்னாங்கல்ல. அவங்க நிச்சயமா முடிச்சுதான் வைப்பாங்க. எந்த வழியில அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இழப்புகள் இருக்கும், ஈரான் தரப்புக்கும் கண்டிப்பா இழப்புகள் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட இழப்புகள் தான். டெஹ்ரான் நகரம் கடுமையா இழப்புகளை சந்திச்சிருக்கு. அமெரிக்கா கிளைம் பண்றதை போல ஈரானுடைய கடற்படை கடுமையா அடி வாங்கியிருக்குது. இதெல்லாம் உண்மைதான். ஆனா அதையெல்லாம் தாண்டி
காயசண்டிகையின் அட்சய பாத்திரத்தில் இருக்கிற ஆயுதங்களைப் போல ஈரான் தரப்பு அவங்க ஆயுதங்களை வந்து குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ மலை இடுக்குகள்ல வந்து சுரங்க பாதைகள் எல்லாம் தோண்டி கிலோமீட்டர் கணக்குல உள்ள ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. சில சர்வதேச மிலிட்டரி வல்லுநர்களோட கருத்தின்படி ஈரான் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த சாஹேத் ரக ட்ரோன், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ அவங்க 10-15 ஆண்டுகளா அந்த ஆயுதங்களை தயாரிச்சு அடுக்கி வைக்கிறதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, அப்ப இப்ப 2-3 வருஷமா தயாரிச்சதெல்லாம் எங்கதான் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வெவ்வேறு இடத்துல இருக்குது. அதனால ஈரான் முழுக்க ஒரு ஆயுத கிடங்கா இருக்கு அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. மொசைக் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. மொசைக் டாக்ட்ரின் அப்படின்னா ஈரான் தன்னுடைய இராணுவத்தை, தன்னுடைய நாட்டை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு இராணுவ கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அது பேர் மொசைக் டாக்ட்ரின். இட் மீன்ஸ் ஈரான் அதனுடைய உள்நாட்டு அமைப்புல 31 இராணுவ உப நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு மாகாணம் போல 31 மாகாணங்களா ஈரான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாகாணமும் தனித்தனி இராணுவ தலைமையின் கீழ் செயல்படும். ஒரு இக்கட்டான நேரத்துல அவங்க சுயேட்சையா முடிவெடுத்து தாக்குதலை நடத்தலாம். ஒரு சுப்ரீம் லீடரோட கட்டளைக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. இதோட தேவை என்ன அப்படின்னா, போர் சூழல்ல சுப்ரீம் லீடரை டார்கெட் பண்ணி தான் அவங்க தூக்குவாங்க அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். சோ இவங்களும் 40 வருஷமா அமெரிக்காவோட யுத்த முறை என்ன, ஒரு நாட்டுக்குள்ள உள்ள போகுது, அந்த நாட்டை எப்படி கொலாப்ஸ் பண்ணுது, அமெரிக்காவோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத ஈரான் 40 வருஷமா ஸ்டடி பண்ணிருக்காங்கல்ல. இப்ப வெனிசுவேலாக்குள்ள உள்ள போகுது, அந்த நாட்டை அதிபர் தூக்கிட்டாக்க நாட்டையே பிடிச்சிருது, தலையை வெட்டிட்டாக்க உடம்புக்கு வேலை இல்லை அப்படின்றதும் அமெரிக்காவோட கான்செப்ட். ஈராக்குள்ள போந்து சதாம் ஹுசைனை தூக்குறது, லிபியாவில போந்து கடாஃபியை தூக்குறது, வெனிசுவேல வந்து நிக்கோலஸ் மதுராவை தூக்குறது, இதுதான் ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து ஈரான் ஸ்டடி பண்ணிருக்குது. அதனால தங்களுக்கும் அப்படி ஒரு நிலை வரும்போது தலைமை அகற்றப்பட்டால் நாடு வந்து சீர்குலைந்து போய்விடக் கூடாது, தலைமை இல்லைனாலும் கூட தன்னுடைய முழு தாக்குதல் திறனோடு நாடு தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதுனால சின்ன சின்ன மாகாணங்களை பிரிச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த இதை கொடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா ராணுவ கிடங்குகள் இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துல கிடையாது. ஈரான்ல 31 இடங்கள்ல ராணுவ கிடங்குகள் இருக்கு. அதனாலதான் அமெரிக்காவில அந்த மொத்தமா அந்த கிடங்குல ஒரு குண்டை போட்டு அழிச்சிட முடியாது, ஏன்னா அப்படி ஸ்கேட்டர் பண்ணி பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ ஈரானை வெல்வது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அது இன்னொரு பக்கம் அதனுடைய ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஈரானுடைய ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரென்த், அது தன்னுடைய வரலாற்றில் எந்த நாடாலும் ஆக்கிரமிக்கப்படாத ஒரு நாடு ஈரான். அது அவருடைய ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படி சுத்தி உள்ள அந்த மலைகள், கடல், அந்த மலைப்பகுதி, முக்கியமா அந்த கார்கோ ஐலாண்டை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதி வந்து அதை படையெடுத்து உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இயற்கையாக அமைத்து கொடுத்த தடுப்பரன். இப்படி பல அனுகூலங்கள் ஈரானுக்கு இந்த யுத்தத்துல இருக்குது. இழப்புகளை சந்திக்க நேர்ந்தாலும் கூட இறுதியாக அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இதுல அதிகம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஈரான் பிரச்சனை அல்ல, அதுவும் ஈரானுடைய அந்த சர்வைவல் இருக்குல்ல, அது 40 ஆண்டு கால பொருளாதாரத்தை தாண்டி தொலைநோக்கு பார்வையோட ஆயுத கிடங்குகள் பாத்தீங்கன்னா அது ஒரு சிறிய நாடாக, ஒரு தலைமை இல்லாத நாடாக கருத முடியாதோ என்கிற அச்சம் ஏற்படுது. அந்த அச்சம் நிச்சயமாக இந்தியாவை ஒருபோதும் விட்டு வைக்காது. அப்ப இந்தியாவோட நிலைப்பாடை பொறுத்து தான் எல்லாமே இங்க நமக்கு பாதிக்கப்படுறது தற்காத்துக் கொள்ளவோ அல்லது எதிர்த்தோ போடுவதற்கான அல்லது ஏதோ தப்பித்துக் கொள்ள கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை நோக்கி இந்திய அரசியல் சூழல் செல்வதா என்று தெரியவில்லை. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கலத்துக்கு இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கீடு நன்றி. நன்றி.